ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங்னா என்ன அண்ட் பாசிவ் ஃபுட் பிரிண்டிங்னா என்ன அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? சரி ஓகே, வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஃபுட் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுட் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்கள் விக்டமோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிறது. அவங்களோட விக்டம் பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங் அண்ட் பாசிவ் ஃபுட் பிரிண்டிங் சொல்லி 2 டைப் வந்து இருக்குது. ஸோ ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, அப்படின்னா உங்கள் விக்டம் கூட கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தர்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்கள் விக்டம் வந்து உங்கள் ஃப்ரெண்டு அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிலாம் நீங்கள் வந்து அவங்க கூட அப்படி பழக்கம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா அவங்க அப்பா நேம் அம்மா நேம் அந்த மாதிரி அதான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் ஹாய் உங்கள் அப்பா நேம் என்ன, உங்கள் அம்மா நேம் என்ன, ஸோ அது மாதிரி நீங்கள் ஜென்யூலாக அதை அப்படி சும்மா ஜென்ரலாக கேட்டிங்கன்னா ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக பேசுகிறதுலேயே அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலியமாகவே நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங்வாங்க. அதாவது உங்கள் விக்டம் பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்கள் விக்டம் கிட்டேருந்தே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிவ் ஃபுட் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விக்டமோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நீங்களே இன்ஃபர்மேஷன் அதாவது இன்டர்நெட்டில் வந்து தேடுறதா வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் ஃபுட் பிரிண்டிங்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய நேம் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ தேசியராஜான்னு சொல்லியிருக்கு. ஸோ அது வந்து இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ எனக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தேசியராஜன்றது கொஞ்சம் யூனிக்கான நேம். ஓகேங்களா? ஸோ அது போட்டால் வரலாம். அப்படிலாம் என் சேனல் நேம் போட்டிங்கன்னா JUTRM அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஸோ அதுக்கான யூனிக்கான ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வரும்போது நான் எது மாதிரி ஃபோட்டோஸ் எதாவது அப்லோட் பண்ணியிருந்தேன்னா வரும். ஸோ என்னோடய லாஸ்ட் சேனல் வந்து வரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேமு, இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு நீங்களே வந்து உங்களோட விக்டம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் என்னோடய எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அதே நீங்கள் வேறு யாராவது விக்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அவங்க ஏதாவது யூனிக்கான நேம் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விக்னேஷ், கார்த்தி, சூர்யா, ஸோ இந்த மாதிரி நேம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் அவங்களுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு யூனிக் ஐடென்டிட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட யூனிக் ஐடென்டிட்டி வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்க அப்படியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூசர் நேம் வந்து எடுத்து நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செயின் பை செயினாக நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என் நேம் வந்து போட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சுருப்பாங்க. சில பேர் ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் சம்திங் க்ரேஸியாக வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஸோ அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாட்டு கேட்குறது பிடிக்கும். ஸோ அதை மாதிரி விஷயம்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அவங்கள வந்து ஸோ ஒரு விஷயம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஏமாற்றலாம். ஓகேங்களா? ஸோ சில பேருக்கு பாட்டு கேட்குறதுலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 சாங்ஸ் நியூ அதான் அப்படி ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல பிரிண்டான சாங்ஸ் அப்படின்னா டாப் ஹிட்டஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி இல்லைனா ஹேக்கபிள் ஃபைல் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஸோ இதில் வந்து இவ்வளோ சாங்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அது மறுபடியும் சென்ட் பண்ண சரி ஓகே இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது கிளிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அது கிளிக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பாசிவ் ஃபுட் பிரிண்டிங்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குது இந்த ஃபுட் பிரிண்டிங்கில். ஸோ இந்த ஃபுட் பிரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் விக்டம் வந்து ஹேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபுட் பிரிண்டிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்டு ரியல் வேர்ல்டில் ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 to 80% வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பிரிண்டிங்காக மட்டுமே அவங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ணுறது ஹேக் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எடுத்தோடனே ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரியல் வேர்ல்டு ஹேக்கிங்கில் வர ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி ஓகே கேஸ், இந்த வீடியோவில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா?
சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.